அங்கே ஜபத்திலே இன்னொரு பகுதி இருக்கிறது. ஒரு பகுதி தான் செய்யறோம், அந்த ஊக்கமாக செபிக்கிறோம். ரொம்ப நல்லது, நல்லது, ரொம்ப நல்லது, ரொம்ப அது அவசியம். ஜெபித்து விட்டு அந்த அந்த ஜபம் இன்னொரு பகுதியை உங்களை விட்டு பிரச்சனையை பார்த்து பேசுங்க, இந்த வியாதியை பார்த்து பேசுங்க, உங்கள் பலவீனத்தை பார்த்து பேசுங்க. அல்லேலூயா. பாருங்கள், நீ சொல்லப்பட்டிருப்பார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், எவனாயும் இந்த மலையை பார்த்து. இதுதான் விசுவாசம் உள்ள எவனாயினும் யாராயினும். விசுவாசம் உள்ள யாராயினும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளிட்டு போ என்று சொல்லணும். மலையை பார்த்து பேசணும். எப்படி பேசணும்? நான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாம விசுவாசத்தில் பேசணும். வியாதியை பார்த்து பேசுறீங்களா? எவனிடத்துல பேசியிருக்கீங்க? வியாதியை பார்த்து பேச எவ்வளவு நாள் ஆச்சு? அல்லேலூயா. வியாதியை பற்றி பேச சொல்லல ஆண்டவர், வியாதியை பற்றி பேச சொல்லுங்க, வியாதியை பார்த்து பேசு. அல்லேலூயா. பிரச்சனையாகிய தடைகளை பார்த்து பேசுங்க. சொன்னபடி ஆகும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்து நீங்கள் பேசினால், நீங்கள் பேசினபடியே, நீங்கள் சொன்னபடியே ஆகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே சொல்கிறேன். அல்லேலூயா. மலையை பார்த்து பேசு. இது வரைக்கும் நான் அப்படி பேசி பழக்கம் இல்லை அப்படின்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஆண்டவரே இன்னைக்கு நான் தீர்மானம் எதெல்லாம் எனக்கு ஒரு தடையாக இருக்கும், வாழ்க்கையில் முன்னேற முடியாதபடி, ஆரோக்கியத்திற்கு எதிராக கிரியை செய்கிற அந்த வியாதிகள், பலவீனங்கள், அதில் பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? பேச போகிறேன். பேசத்தான் சொன்னாங்க, வேற ஒன்றும் சொல்லலை. அதில் நம்ம டாக்டர் போகணும்னா என்ன செய்யணும்? அப்படி சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா, சர்ஜரி பண்ணணும், சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லி பேசுப்பான்றாரு. ஆமே. விளந்த எலும்புலாம் என்ன செய்யுமா? எவ்வளவு அமைதியாக்கி ஒன்று கூடும். ஆமே. சுவாசிக்கிறீங்களா? என்னுடைய சாட்சி அப்படிதான். ஒரு சமயம் பாருங்க, இந்த பஸ்ல போய்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தேவையிட்ட சொல்லியிருக்கிறேன். அப்படியே சடன் பிறகு கிடைச்சதுனால அப்படியே பஸ்ஸுக்குள்ளே அப்படி கீழே விழுந்துட்டு, அப்படியே நம்மளாக வந்துட்டு விழுந்ததுல பாருங்க, இந்த தோள்பட்டை எழுந்து, இடது தோள்பட்டை எழுந்து ஃப்ராக்சர். சென்னைக்கு போய் கொடுத்தோம். அப்படி இந்த கை அப்படியே அவ்வளோதான், அப்படியே இதாகிடுச்சு. இந்த கையில் ஒரு சூட்கேஸ் கூட தூக்க முடியல, அப்படியே தொங்கிடுச்சு. அப்புறம் இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவங்க தோள்பட்டை எழுந்து அப்படி மல்டி ஃப்ராக்சர். ஒரு ஃப்ராக்சர் மட்டும் கிடையாது, இந்த ஃப்ராக்சர் மல்டி. இதை ஆப்ரேஷன் பண்ண முடியாது. அப்படி இது மாதிரி ஒரு ஸ்லிங் மாத்திரம் போட்டுட்டு அப்படியே